செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சியில் பெண் காவலர் டெல்லி ராணியை கணவர் வெட்டியதற்கான பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் துரை வெங்கடேஷ் வழங்கிட கேட்கலாம். துரை வெங்கடேஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியாக்கா. இந்த காஞ்சிபுரத்தை அடுத்து இருக்கக்கூடிய திருக்காவேரிப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் டெல்லி ராணி. இவர் காஞ்சிபுரம் கிருஷ்ணகாஞ்சி காவல் நிலையத்திலே பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவரது கணவன் மேகநாதன் தம்பதியர் இருவரும் 2011ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டு இவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றனர். இந்த நிலையிலே மேகநாதன் கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டருடன் கூடிய இந்த உதிரிப்பாங்கள் விற்பனை கடையும் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அந்த மேகநாதன் ஐஎஃப்எஸ் புகழாகவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனமானது மூடப்பட்டு மோசடி செயலில் ஈடுபட்ட நிலையிலே தற்போது அந்த மேகநாதன் 2 கோடி ரூபாய்க்கு மேலாக அந்த அவரது பணமானது முடக்கமாகி இருக்கிறது. இதனிடையே பலரிடமும் அந்த மேகநாதன் கோடிக்கணக்கான ரூபாய்கள் மாதத்தில் பண பரிவர்த்தனையானது செய்யப்பட்டு இந்த கோடிக்கணக்கான ரூபாயானது அவருக்கு முடங்கி இருக்கிறது. இதனால் அந்த ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனத்தில் இவரை நம்பி பணம் செலுத்தியவர்கள் பலரும் மேகநாதனுக்கு நெருக்கடி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே இதற்கிடையே மனைவி அதாவது தில்லி ராணியின் பெயரிலே கார் ஒன்றும் மேகநாதன் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த கார் வாங்கியது சம்பந்தமாக இருவருக்கும் இடையே பிரச்சனையானது ஏற்பட்டு தொடர்ந்து தில்லி ராணி அந்த காரையும் விற்பனையும் செய்து அந்த கடனை அவர் தில்லி ராணி பெயரில் பெற்ற அந்த கடன் லோன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த லோனையும் அடைத்திருக்கிறார். இதிலே அவர்களுக்கு இடைப்பட்ட இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடானது இருந்து வந்த நிலையிலே தொடர்ந்து இந்த பிரச்சனையானது எழுந்து வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த கடன் பிரச்சனை சம்பந்தமாக மாதம் இவ்வளவு ரூபாய் தனக்கு கொடுக்க வேண்டும் என தில்லி ராணியிடம் தொடர்ந்து மேகநாதன் தொடர்ந்து பிரச்சனை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக, அதாவது 9ஆம் தேதி அன்று பாலுச்செட்டி காவல் நிலையத்திலே மேகநாதன் மீது தில்லி ராணி புகார் ஒன்றையும் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய கணவரான மேகநாதன் தனது அம்மா வீட்டிற்கு வந்து பிரச்சனை செய்வதாகவும் அதிலே குறிப்பிட்டு அந்த புகார் முனையிலே தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மேகநாதன் தனது அம்மா வீட்டிற்கு வந்து பிரச்சனை செய்வது வாடிக்கையாகி வருவதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அந்த புகார் முனையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே பாலுச்செட்டி காவல்துறையினர் அந்த மேகநாதனை அழைத்து தொடர் விசாரணையானது மேற்கொண்டு அவரிடத்திலே நீதிமன்றத்திலே விவாகரத்து கோரி விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிலையே நீதிமன்றத்தை நாடி உள்ள நிலையில் நீதிமன்றத்தில் இதற்குறான அந்த சமரசம் செய்து கொள்வதோ அல்லது உங்களுக்கு உடனான பிரச்சனையை தீர்த்து வைப்பதோ நீதிமன்றத்தை அணுக வேண்டும் எனவும் காவல்துறையினர் சார்பிலே அந்த அறிவுறுத்தப்பட்டு மேகநாதன் சமரச உடன்பாடானது எட்டப்பட்டு இருவருக்குமே சமரச நீதிமன்றம் மூலம் இந்த தீர்வு காணுவதற்காக அந்த உடன்படிக்கையானது ஏற்பட்டு தொடர்ந்து அங்கிருந்து மேகநாதன் மீது இது தொடர்பாக CSRம் பதியப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.